Hi friends, welcome to Kavi Stitchings. Today day 21, 100 days challenge, blouse design from Kavi's wardrobe. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த காட்டன் saree தான். இந்த காட்டன் saree கொஞ்சம் ஒர்க் உள்ள saree. என்ன அப்படின்னாக்கா இங்கே பார்த்தீங்களா, பீகாக் தெரியுதுங்களா? இந்த பீகாக் வந்து சாரியோட லோயர் பார்டர் ஃபுல்லாகவுமே எம்ப்ராய்டரி பண்ணியிருப்பாங்க. அந்த எம்ப்ராய்டரி பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. தெரியுதுங்களா? சாரீ ஃபுல்லாகவுமே இதே மாதிரி இருக்கும். இந்த சாரீ விரித்து காட்டினோம்னா இன்னும் அழகாக இருக்கும். அது தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த பீகாக் டிசைன். அது மட்டும் இல்லாமல் சாரீ ஃபுல்லாகவுமே சின்ன சின்ன புட்டாஸ் வந்திருக்கும். இந்த மாதிரியான குட்டி குட்டி புட்டாஸ் இருக்கும் இதில். அதுலேயும் ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த டிசைன் வந்து கலர் வந்து கொஞ்சம் அடிக்கிற மாம்பழ கலர் மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ஸ்பெஷல் எம்ப்ராய்டரி வித் ஸ்டோன் ஒர்க்குக்காக சாரீ ஃபுல்லாகவுமே இதே ஒர்க்கு தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த பீகாக் போட்டிருக்கோம், அதில் ஸ்டோன் ஒர்க்ஸ் பண்ணியிருப்பாங்க. தெரியுதுங்களா? இது ஒரு காட்டன் சாரீ தான். இந்த சாரீ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாரீக்கு நான் என்ன ப்ளவுஸ் டிசைன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த பீகாக் டச் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த டிசைன் நான் வந்து பண்ணியிருக்கிறேன். என்ன அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு ஃபேன்சி மாடல் மாதிரி பண்ணியிருக்கிறேன் நான். என்னென்னாக்கா, லேஸ் கீழே இறக்கி அதை கம்ப்ளீட் பண்ணாமல் அது ஒரு பீகாக்கோடைய ஃபெதர் வந்து நிற்கும் இல்லைங்களா, அது மாதிரி நிற்கிற மாதிரியும், அதே மாதிரி இந்த பக்கமே லேஸ் கீழே இறக்கி அதை கம்ப்ளீட் பண்ணாமல் ஒரு பீகாக் ஃபெதர் நிற்கிற மாதிரி பண்ணியிருக்கிறேன். இந்த இடம் எம்டியாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த போர்ஷன் ஒரு தனி பேட்ச், இந்த போர்ஷன் ஒரு தனி பேட்ச், இது ஒரு பேட்ச், இது ஒரு பேட்ச், இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு அழகான பட்டர்ஃப்ளை டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறாரு. இந்த பேட்சில் உள்ள இந்த ஸ்டோனுக்கும் சாரியில் உள்ள அந்த ஸ்டோனுக்கும் அவ்வளோ மேட்ச் ஆகும். நீங்கள் இந்த பீகாக் டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ரௌன் கலரில் வரும். தெரியுதுங்களா? அந்த ஸ்டோன்ஸ் ப்ரௌன் கலரில் இருக்குது. அதனால தான் இதில் வந்து நான் இந்த ப்ரௌன் கலர் பேட்சை யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஹேண்டுக்கு ஒன்றும் அதிகமாக ஒர்க் பண்ணலை, அதுலேயுமே அதே பேட்ச் ஒர்க் தான் பண்ணியிருக்கிறேன். தெரியுதுங்களா? ஆனால் ஃபுல் ஸ்டோன் பேட்ச் எல்லாமே. ஹேங்கிங்ஸும் அதே மாதிரி தான், அதே ப்ரௌன் கலரில் ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்குறேன். இது பாருங்கள். ஆக்சுவலி இது வந்து எப்போ நான் தைச்சதுனாக்கா, டிசைனர் ப்ளவுஸ் தைக்கிற ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த ப்ளவுஸ் நான் தைச்சேன். அதனால தான் வந்து இதில் ஹேண்ட் ஒர்க் அதிகம் இல்லாமல் எல்லாமே கடையில் வாங்குகிற மாதிரியான இதுவே வந்து வாங்கி வச்சுருக்கேன். இந்த ஹேங்கிங்ஸ் எல்லாமே தெரியுதுங்களா? இது வந்து டிசைனர் ப்ளவுஸ் தைக்க ஆரம்பித்த ஸ்டார்டிங்கில் இந்த இது தைச்சதுனால நான் வந்து எல்லாத்துலேயுமே பேட்சு ஸ்டோன்ஸு அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் இது மாதிரியான டிசைன்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் வீட்டில். சிம்பிள் டிசைன் தான், நல்லாவும் இருக்கும். இது எல்லா சாரீக்குமே இந்த டிசைன் பொருந்தும். ஒரு ஃபேன்சி லுக்காகவும் ஒரு டிஃப்ரெண்ட் லுக்காகவும், நார்மல் லுக் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் மேலே ப்ளவுஸ் டிசைன்ஸ் ஐடியா தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்கா கவி ஸ்டிச்சிங்கை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.